ஹல்லேலூயா. சங்கீத புத்தகம் 17வது சங்கீதம் 15வது வசனத்தை யாராவது வேகமாக சத்தமாக வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 17வது சங்கீதம் 15வது வசனம். நான் நீதியின் முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும்போது உம்முடைய சாயலால் திருப்தியாகும். தாவீது சொல்றாரு, நானும் நீதியில் உம்முடைய முகத்தை நான் தரிசிப்பேன். எத்தனை பேருக்கு ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்துருக்கீங்க? அது கம்மியா. அப்போ ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும். சங்கீதம் 34:5 சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. பிரகாசமா இருக்கிறவன் முகம் பிரகாசமா இருக்குன்னா உள்ள துக்கம் இருக்குது அர்த்தமா இல்ல சந்தோஷமா இருக்குது அர்த்தமா? அப்படின்னா ஆண்டவரை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அல்லது தேவன் யாரையெல்லாம் பார்க்கிறாரோ ஆண்டவரும் அவர்களும் சந்தித்தால் அவர்களுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிற துக்கம் வேரோட அப்படி எடுத்துவாரு, அவர்கள் முகம் பிரகாசமாக மாறிவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 34 சங்கீதத்தில் தாவீது எழுதுறாரு, அவர்கள் அவரை நோக்கி பார்த்த போது பிரகாசம் அடைஞ்சிட்டாங்க அவர்கள் முகங்கள். நீங்க ஆண்டவரை தரிசிக்க ஆரம்பித்தால், ஆண்டவரை பார்க்க ஆரம்பித்தால் உங்க உள்ளத்துக்குள்ள பிரகாசம், உங்க முகத்துல பிரகாசம். அல்லது இந்த உலக வாழ்க்கையில என்ன போராட்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களை வெட்கப்பட்டு போகிறதுக்கு ஒரு நாள் ஆண்டவர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. அதனாலதான் அதே சங்கீதத்தில் எழுதுறாரு, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் கண்களை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. ஒரு நன்மை உங்களுக்கு குறையாது. நீங்கள் ஆண்டவரை தேடுங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுவோமா? கூட கொடுக்கப்படும். நீ தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை படைக்கும் போதே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நீங்க எங்க குடியிருக்க வேண்டும் அவருக்கு தெரியும், எதை சாப்பிடணும் அவருக்கு தெரியும், எங்க வேலை செய்யணும் அவருக்கு தெரியும், நீங்க யாரை கல்யாணம் பண்ண அவருக்கு தெரியும், உங்களுக்கு எப்ப குழந்தை கொடுக்கணும் அவருக்கு தெரியும். உங்களுடைய வாழ்க்கையை சகலத்தையும் அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதுக்கு இந்த ரகசியம் தெரிந்ததுனால இவர் பெரிய அரண்மனை இருக்கிறாரு, இவர் ராஜா, இவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம், இவர் சொன்னா என்ன வேணாலும் செய்வாங்க. எல்லாமே இருந்தும் தாவீது ரொம்ப தெளிவா இருக்கிறாரு, இல்லம்மா உங்க முகத்தை தான் நான் பார்க்கணும், உங்க கிட்டதான் எனக்கு விடுதலை இருக்குது, உங்க முகத்தை நான் பார்க்கணும், உங்களுடைய வழியில உங்க சித்தத்தின்படிதான் நான் வாழணும்னு சொல்லி தாவீது தீர்மானமா இருந்தாரு. தாவீதோட வாழ்க்கையில அரண்மனை அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, பச்சை பால் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, அதிகாரம் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, அவருடைய ஞானம் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. ஆனால் அவருடைய ரகசியம், எப்பெல்லாம் ஆண்டவருடைய முகத்தை அவர் பார்த்தாரோ அங்கிருந்து பரிபூர்ண சந்தோஷம் அவருக்குள்ள வர ஆரம்பிச்சது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உங்களுடைய சன்னிதானத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. உலகம் வாசல் வசனத்தை அந்த சந்தோஷத்தை ஒரு நாள் உலகம் எடுக்க முடியாது, மனுஷர்களால் அதை எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட சந்தோஷம் தேவனை பார்க்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்கும். எதற்கு விசுவாசிக்கிறீங்க? சூரியகாந்தி செடி பாருங்க, சூரியன் உதிக்கும் போது இது அழகாக சூரியன் போற மாதிரியே தலையை திருப்பிடும். ஏன்னா அங்கிருந்து அந்த சக்தியை அந்த ஊட்டச்சத்துக்களை அது என்ன பண்ணுது? வாங்கி கொள்கிறது. நீங்க பாருங்க, விட்டமின் டி குறையணும்னா சூரிய வெளிச்சத்துல போய் நில்லுங்க அப்படின்றாங்க. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில எதெல்லாம் குறைவா இருக்குது, ஒரு சத்து ரெண்டு சத்து இல்ல, உன் வாழ்க்கையினுடைய எல்லா
ஏரியால பணத்துக்கு குறைவா இருக்குதா, சமாதானத்துக்கு குறைவா இருக்குதா, ஆரோக்கியத்துல பிரச்சனையா இருக்கிறீங்களா, குடும்ப உறவுல பிரச்சனையா இருக்குதா, என்ன வேணாலும் சரி, சகல பரிபூர்ணமும் அவருக்குள் இருக்கிறது. அவரை நீங்க நோக்கி பார்த்தால் அங்கிருந்து வருகிற அந்த வல்லமை, அங்கிருந்து வருகிற அந்த பிரசன்னம் உங்களுடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிகள் ஏதோ சும்மா கேட்கறதல்ல, உங்க வாழ்க்கையில் நீங்கள் அதை அபியாசிக்க வேண்டும். ஆண்டவர் போகும்போது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள அந்த ஸ்திரீக்கு அது புரிஞ்சிச்சு, எனக்கு என்ன வேணுமோ, எனக்கு என்ன பிரச்சனையோ இவருக்குள்ள இருக்கிறது. அதனால அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தையாக தொட்டா எனக்கு சுகம் வந்துடும் சொல்லிட்டு அந்த அம்மா விசுவாசிச்சாங்க. அவரை தொட்டார்கள், சுகம் பெற்றார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ தொட வேண்டாம், நீ கஷ்டப்பட வேண்டாம், நீ ஓட வேண்டாம், நீ எங்கே இருக்கிறாயோ, எந்த இடத்துல இருக்கிறாயோ, ஆண்டவரே அப்படி நீ கூப்பிடு. உன்னுடைய கூப்பிடுதல் அவருடைய செவிகள் என்னாலும் திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நம்புறீங்க? ஹல்லேலூயா. மனிதர்கள் நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க, பெற்றோர்கள் நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க. நம்முடைய வேதனைகளையும் பாரங்களையும் செவி கொடுத்து உட்கார்ந்து கேட்கறதுக்கு மனிதர்கள் இல்லாம இருக்கலாம். அன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பாரங்களை, உன்னுடைய வேதனைகளை, உன்னுடைய துக்கங்களை, உன்னுடைய நெருக்கங்களை, உன்னுடைய உள்ளத்தினுடைய ஏக்கங்களை நீ சொல்லாமையே புரிந்து கொண்டிருக்கிற ஒரு தெய்வம் இருப்பார் என்று சொன்னால் அவர் நம்முடைய தெய்வம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வந்திருக்கிற யாருக்காவது வேதனை இருக்குதா, துக்கம் இருக்குதா, போராட்டம் இருக்குதா, கவலை இருக்குதா, கண்ணீர் இருக்குதா, மனிதர்களிடத்துல ஷேர் பண்ணாத. மனுஷங்கிட்ட சொல்ல சொல்ல வெயிட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் கிட்ட சொன்னா உங்க வெயிட் எல்லாம் உங்களை விட்டு போக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அதான் மத்தேயு சுவிசேஷத்துல சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள். எல்லாரும் வாங்க அர்த்தம் ஒருத்தருடைய வெயிட் மட்டும் கொண்டு வாங்க, என்னால தாங்க முடியாது, 5 பேர் மட்டும் வாங்க, 10 பேர் மட்டும் வாங்கன்னு சொல்ல. இந்த உலகத்துல எத்தனை பேர் இருக்கிறார்களோ, இனியும் எத்தனை பேர் பிறக்கிறார்களோ, இனியும் எத்தனை பேர் வாழுகிறார்களோ, அத்தனை பேர்களுடைய பாரங்களையும் வேதனைகளையும் கல்வாரி சிலுவையில இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். அவர் தீர்த்ததுனால சொல்றாரு, உன் பாரம் என்னவா இருந்தாலும் சரி, எத்தனை பேரோட பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்னிடத்துல நீ கொண்டு வா, நான் உனக்கு இளைப்பாறுதலை கொடுத்து விடுவேன். ஹல்லேலூயா. மன வேதனை மாறணும்னா சினிமா பார்த்தா நடக்காது, சீரியல் பார்த்தா நடக்காது. நிறைய பேருக்கு ரொம்ப துக்கம், நல்லா சாப்பிட்டா சரியாயிடும், சாப்பிட்டா உடம்புல பெருக்கமே வெளியே உன் பாரம் உன்னை விட்டு போகாது. பசங்களோட சுத்தலாம், குடிக்கலாம், வெறிக்கலாம், எல்லாம் நீங்க பண்ணி பாரு, மொத்த சமாதானம் உன்னை விட்டு வெளியே போயிடும். ஆனா ஒரே ஒரு ரகசியம், நீ ஆண்டவருடைய பாதத்துல போய் ஒரு இருதயத்தை ஊற்ற ஆரம்பி. ஹல்லேலூயா. அண்ணாளுக்கு ரொம்ப பாரமா இருந்துச்சு, வாழ்க்கை முழுவதும் வேதனையா இருந்துச்சு, குழந்தை இல்லைன்ற ஒரு வார்த்தை குத்தி குத்தி காட்டுச்சு, அந்த உள்ளமெல்லாம் ரணமா இருந்துச்சு. கணவன் சொல்றான், குழந்தையோட நான் நல்லா பாத்துக்கிறப்பா, நான் உனக்கு நல்லா வச்சுக்கிறேன், ரெட்டிப்பான உனக்கு கொடுக்குறேன், நல்ல பெஸ்ட் கணவன் இருந்து கூட அவ வேதனையை மாற்றவே முடியல, அவ துக்கத்தை மாற்றவே முடியல. ஒவ்வொரு நாள் ஆலயத்துக்கு போறா, ஜெபம் பண்றா, தோல்வியோடு திரும்பி வருகிறா. பல நாட்கள் பாரம், வெளியில வேதனை, கசப்பு, துக்கம், கண்ணீர், இதுவே அவருடைய வாழ்க்கையா இருந்துச்சு. ஒரு நாள் அவள் முடிவு பண்ணா, அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவருடைய உள்ளத்துல ஒரு உற்சாகம் வந்தது. இனி நான் புலம்போடு போறது கிடையாது, ஆண்டவருடைய சன்னிதானத்துல என் இருதயத்தை ஊற்றுகிறேன் என்று சொல்லி ஊற்றுனா பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அப்புறம் அவர் துக்க முகமாய் இருக்கவே கிடையாது. ஹல்லேலூயா. ரகசியம் என்ன? நீ ஆண்டவருடைய சமூகத்துல உன் இருதயத்தை ஊற்றும் போது கர்த்தருடைய வல்லமை, கண்ணுக்கு தெரியாத அவருடைய வல்லமை இருக்குதல்லவா, அது உங்க உள்ளத்துக்குள்ள ஆழத்துக்குள்ள எத்தனை வருஷத்தை காயமா இருக்கலாம், எத்தனை வருஷத்தை வேதனையா இருக்கலாம், அது அடிவேரோட பிடிங்கி எடுத்து உன்னை இளைப்பாற பண்ணுகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடுத்த அதிகாரம் தான் எழுதுறாங்க, அண்ணாவுடைய பாடலான அடுத்த அதிகாரம் வருகிறது. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு புலம்பலை ஆனந்த கழிப்பாய் அவரால் மாற்ற முடியும், ஒரு துக்கத்தை சந்தோஷமாய் அவரால் மாற்ற முடியும், மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றுவதற்கு அவரால் முடியும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? மாறா மாதிரி கசப்பா இருக்கிறீங்களா? கசப்பு குடிக்க முடியல, நிறைய பேரோட வாழ்க்கை நகர்த்த முடியல, குடிக்க முடியல, கடந்து போக முடியல.
முடியல. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ கடந்து போக முடியாத, சகிக்க முடியாத மாறா போன்ற சூழ்நிலையில் நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். முதல்ல நீங்க அதை நம்பணும். நான் தெரியாம வந்துட்டேன்னா, என் வாழ்க்கையில தெரியாம இந்த பிரச்சனை வந்துச்சா? இல்ல இல்ல இல்ல. உன் ஆண்டவர் அழைக்கும் போது உன் வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல ஒரு மாறாவை வைக்கணும்னு அவருக்கு தெரியும். ஏன் மாறாவை வச்சீங்க? நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவரே பிரச்சனை, ஏன் ஆண்டவரே போராட்டம்? ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு பிரச்சனைக்கு மத்தியில தான் நான் எவ்வளவு பெரியவர் என்பதை நீ அறிந்து கொள்ள முடியும். ஹalleluya, ஹalleluya. அந்தோடைய டேஸ்டான தண்ணியா இருந்துச்சா ரொம்ப டேஸ்டா இருக்கு, thank you god அப்படின்னு அப்படியே படுத்து தூங்கி இருப்போம். ஆனா இல்ல இல்ல, கசப்பு, குடிக்க முடியல, தாகமா இருக்குது, வேதனையா இருக்குது. ஆண்டவரே கூப்பிடுற மோசே சொல்றாரு, கொம்ப வெட்டுப்பா உள்ள போடு. போட்ட உடனே அந்த கசப்பு மதுரமாய் மாறிவிட்டது. ஹalleluya. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு? ஒரு வாழ்க்கையில் எவ்வளவு கசப்பா இருந்தாலும் சரி, எவ்வளவு சகிக்க முடியாத காரியமா இருந்தாலும் சரி, நீ ஆண்டவருக்கு அந்த இடத்துல இடம் கொடு. ஒரு கொம்பு வெட்டி உள்ள போட்டது போல கல்வாரி சிலுவையில இயேசு வெட்டப்பட்டார், இயேசு மரித்தார். இயேசுவை நீ இடம் கொடு. உன் பிரச்சனையில இயேசு வருவதற்கு நீ இடம் கொடு. அவர் உள்ளே வரும் பொழுது எவ்வளவு மாறாம இருந்தாலும் அந்த தண்ணியெல்லாம் எடுத்து வெளியே ஊத்தி புது தண்ணியை கொண்டு ஊத்தல. எந்த தண்ணி கசப்பா இருந்துச்சோ அதே தண்ணியை மதுரமாக்குறதுக்கு ஆண்டவரால முடியும். ஹalleluya. எந்த குடும்பத்துக்கு வெறுப்பா இருந்துச்சோ அதே குடும்பத்தை மதுரமாய் மாற்றுவதற்கு ஆண்டவரால முடியும். எந்த வேலை உனக்கு இரிட்டேட்டா இருந்துச்சோ அதே வேலை உனக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். எந்த கணவன் உனக்கு வெறுப்பா இருந்தாரோ அதே கணவனை மதுரமாய் மாற்ற இவரால் முடியும். எந்த பிள்ளைகள் கீழ்ப்படியவில்லையோ அதே பிள்ளைகளை தேவனுடைய சாட்சிகளாய் மாற்றுவதற்கு இந்த ஆண்டவரால் முடியும். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிச்சால் தேவ மகிமையை காண்பார். ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர், கசப்பை மதுரமாய் மாற்றினவர். அவரால் மாற்ற முடியாத எதுவுமே கிடையாது. ஹalleluya. நீங்க கலங்கணும். விசுவாசம் அவிசுவாசத்தை கொண்டு வருவான். எவ்வளவு நாள் ஜெபம் பண்றது, எவ்வளவு நாள் போராடுறது, எவ்வளவு நாள் இது பண்றது, எவ்வளவு நாள் சகிக்கிறது? ஆண்டவர் சொல்றாரு, அவர் உனக்கு குறித்த நாள் வரைக்கும் அந்த போராட்டம் இருக்குதான் செய்யும். ஆனால் அவர் குறித்த நாள் வந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் கூட அந்த போராட்டம் உன் குடும்பத்துக்குள்ள இருக்காது, உன் வாழ்க்கைக்குள்ள இருக்காது. ஹalleluya. அது வரைக்கும் ஆண்டவர் சொல்ற ஆலோசனை என்னன்னா, கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அவருடைய இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஹalleluya. உன் இருதயத்துக்குள்ள நிறைய ஏக்கம் இருக்கிறதல்லவா, உன் இருதயத்துக்குள்ள நிறைய ஆசை இருக்கிறதல்லவா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்தின் வேண்டுதல்களை பாஸ்டருக்கு தெரியாம இருக்கலாம், கணவருக்கு தெரியாம இருக்கலாம், மனைவிக்கு தெரியாம இருக்கலாம். ஒரு பரம தகப்பன் உன் இருதயத்தை அறிந்திருக்கிறார், உன் எண்ணங்களை அறிந்திருக்கிறார், உன் ஏக்கங்களை அறிந்திருக்கிறார், உன் கவலையை அறிந்திருக்கிறார், ஒரு பாரத்தை அறிந்திருக்கிறார். ஏற்ற வேலை வரும்போது கர்த்தரை நிறைவேற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தாவீதுக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சிருச்சு. உடனே அவர் என்ன பண்ணாரு? அந்த வசனம் சொல்றது, எல்லாரும் என்ன வேணா பண்ணுங்கப்பா, எல்லாம் என்ன வேணா முயற்சி பண்ணு, பட் நானும் நீதியில் உங்களுடைய முகத்தை என்ன பண்ணுவேன்? நான் தரிசிப்பேன். தாவீதுடைய அனுபவத்துல அவரை தரிசிக்க முடியவில்லை என்றால் என்ன நடக்கும் அப்படின்றது வாசிங்க. சங்கீதம் 143 7வது வசனத்தை வாசிங்களேன். கர்த்தாவே சீக்கிரம் எனக்கு செய்யுங்க, என்னோட ஆவி தொய்ந்து போகிறது, நான் குழியில இறங்குறேன், அதாவது மரணத்துக்குள்ள போறவங்க ஒப்பாகிறேன். தயவு செய்து உங்க முகத்தை என்ன பண்ணாதீங்க, மறைச்சிடாதீங்க. ஆண்டவர் பாருங்க, அவர் முகத்தை காமிக்கும் போது எப்பேற்பட்ட குழி இருந்தாலும் மேல வந்தது, எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் மேல வந்தது. ஆனால் அவருடைய முகத்தை மறைக்கும் போது குழிக்குள்ள போயிருக்காரு, இருதயம் சோர்ந்து போகிறது. தாவீது புரிஞ்சுட்டாரு, சீக்கிரமான ஆண்டவரே, சீக்கிரமா செயல்படுங்க ஆண்டவரே, தாமதிக்காதீங்க ஆண்டவரே. எதுக்காக? உங்க முகத்தை நான் பார்த்தா போதும் ஆண்டவரே, உங்களுடைய முகத்தை நான் பார்த்தாலே என் பிரச்சனைகள் மாற ஆரம்பித்து விடும். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. Facebookல நீங்க வேற முகத்தெல்லாம் பார்த்தா
உங்களுக்கு சமாதானம் ஆகாது. எப்ப பாரு அதை நோண்டி 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 எனக்கு டிவியே பார்க்கல. பலருக்கு டிவி எப்படி பார்க்கறது வீட்டுக்கு இருக்கிறவங்க தான் சொல்லி தர்றாங்க. நிறைய பேர் அது மற்றவங்களுடைய டிவியை பார்த்தாதான் நமக்கு ஒரு விடுதலை, அவங்க போட்டோவை பார்த்தாதான் விடுதலை. ஸ்டேட்டஸ், நான் எப்படி இருக்கிற ஸ்டேட்டஸ் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கோ இல்லையா? இன்னைக்கு நிலைமை பாருங்க எப்படி மாறிடுச்சு. ஆண்டு சொல்ற நீ Facebookல பார்க்கிற முகம் எல்லாம் உனக்கு குளிரெல்லாம் தள்ளுவே ஒழிய ஒன்னும் ஒரு நாள் வெளியில என்ன பண்ணாது, கொண்டு வராது. நீ குளியில இருக்கணுமா வெளியில வரணுமா நீ முடிவு பண்ணு. Facebookல பார்க்கணுமா இயேசுவின் முகத்தை பார்க்கணுமா நீங்க முடிவு பண்ணு. வேதத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி மொபைல தான் பார்க்கறது, வேதத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்ப இன்ஸ்டாகிராம் சொல்றா, Facebook எல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் எனக்கு அப்ப என்னன்னா இதெல்லாம் பழசு, பழைய ஆளுங்க Facebookல போடுவாங்க. இப்ப இன்ஸ்டாகிராம் Facebook இதுலயே உன் வாழ்க்கையை தொலைச்சா உன் வாழ்க்கை தொலைச்சு போகும். நீங்க வாலிப பிள்ளைகள் ஆண்டவர் சொல்றாரு, தாவீதுடைய வெற்றியின் ரகசியம் அவனை சிங்காசனத்தில் உட்கார வச்சதின் ரகசியம், அவனை ஆசீர்வதித்ததின் ரகசியம், அவனுடைய யுத்தத்தில் அவனை ஜெயிக்க வச்சதின் ரகசியம் அவனுடைய படிப்போ ஞானமோ திறமையோ குடும்பமோ பலனோ கிடையாது. அவன் ஆடு வச்சுட்டு இருந்தான், அவன் லிஸ்ட்லயே கிடையாது. ஆண்டவர் அவனை தெரிந்தெடுத்து அவனை புழுதியில் இருந்து தூக்கி குப்பையில் இருந்து உயர்த்தி ராஜாக்களோடு அவனை உட்கார வைத்தார். ஹல்லேலூயா. இயேசுவை பார்க்க ஆரம்பித்தால், இயேசுவின் முகத்தை தரிசிக்க ஆரம்பித்தால், நீ என்ன சூழ்நிலை இருந்தாலும் உன் சூழ்நிலையை மாற்றுவதற்கு அந்த ஆண்டவரால் முடியும். ஹல்லேலூயா. இயேசுவை பார்க்கும்போது அவர் கொடுக்கிற வல்லமைகள் எல்லாம் உங்களுக்குள்ள போயிடும், அவர் கொடுக்கிற மகிமை எல்லாம் உங்களுக்குள்ள போகும், அவர் கொடுக்கிற ஞானம் எல்லாம் உங்களுக்குள்ள போகும். நீங்க மொபைல்ல ஒரு போட்டோவை பார்த்தீங்கன்னா அல்லது ஒரு நபரை பார்த்தீங்கன்னா, ஐயோ இவரை பார்க்காம என்னால இருக்க முடியல, இவங்க கிட்ட பேசாம என்னால இருக்க முடியல, அப்படி பார்க்காம பேசாம இருந்தீங்கன்னா நல்லா எழுதி வச்சுக்கலாம், அந்த நபருக்குள்ள என்ன ஆவி இருக்குதோ அது உங்களுக்குள்ள வந்துடும். நிறைய குடும்பங்கள்ல வீட்டுக்குள்ள தனிமையில நம்மளால ஜாப் பண்ண முடியல. எப்பா பக்கத்து வீட்டுக்காரங்க உட்கார்றது, இவங்க வந்து உட்கார்றது, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டயே பேசி பேசி போனவர்கள் ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, பயமா இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்க ஊருக்கு போயிருக்காங்க, வந்தாங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆண்டவர்கிட்ட ஸ்பெண்ட் பண்ற நேரத்தை விட்டுட்டு, வேதத்தை வாசிக்கிறத விட்டுட்டு, போன்ல மத்தவங்க கிட்ட பேசுங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட உட்கார்ந்து பேசுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, எல்லாத்துக்கிட்டையும் பேசுங்க. ஒன்னா மாத்திரம் தெரிஞ்சுக்கோங்க, நீங்க யாரிடத்தில் பேசுகிறீர்களோ அவர்களுடைய சுபாவம் டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். யாரோட அதிகமா ஐக்கியமா இருக்கிறீங்களோ அவங்களுக்குள்ள ஸ்பிரிட் உங்களுக்குள்ள வரும். யாரோட அதிகமா பேசுறீங்களோ அவர்கள் செய்கிற பாவத்தை நீங்களும் ஆட்டோமேட்டிக்கா செய்வீர்கள். யாரோட அதிகமா ஐக்கியமா இருக்கிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கையில சாபங்களோ நஷ்டங்களோ போராட்டங்களோ இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள்லயே உங்க லைஃப்ல அது ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள். அதனால தாவீது சொல்றாரு, யார் என்ன வேணா பண்ணுங்க, நானோ நீதியில் உம்முடைய முகத்தை நான் தரிசிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை தரிசிக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் உங்களை பார்க்க வேண்டவரே, நான் ஆண்டவரை பார்த்தால் அவருடைய பரிசுத்தம் எனக்குள்ள வரும், அவருடைய வல்லமை எனக்குள்ள வரும், அவருடைய ஞானம் எனக்குள்ள வரும், அவருடைய பலன் எனக்குள்ள வரும். நீங்க புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுத ஆரம்பிப்பீர்கள். ஹல்லேலூயா. இளைஞர் இளைப்படைந்து வாலிபரும் சோர்ந்து போவார்கள், ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுதுவார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் எழுதணும்னு ஆசைப்படுறீங்க? தாவீதோட ரகசியமே அதுதான். அவனுக்கு தெரிஞ்சிச்சு, நான் ஜெயிக்கணும், நான் சாதிக்கணும் அப்படின்னா எந்த முகத்தையும் பார்த்து எனக்கு பிரயோஜனம் கிடையாது. அப்படியே ட்ரை பண்ணாரு, பச்சை முகத்தை பார்த்தாரு, வாழ்க்கையே அழிஞ்சிருச்சு. சொல்றாரு, ஆண்டவரே அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப கொடுங்க, உற்சாகமான ஆவியை தாங்கும்படி செய்யுங்க ஆண்டவரே. இன்னைக்கு உன் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கிறதும், உன் கண்ணுக்கு இன்பமா இருக்கிறதும், உன்னுடைய வாய்க்கு மதுரமா இருக்கிறதையும், உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கிற எந்த பட்சேபமா இருந்தாலும் சரி, எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வை, அதுக்கு ஒரு எண்கால் போடு. இன்னைக்கு நீ போடலைன்னா இனி வரக்கூடிய நாட்கள் அதனுடைய பிரயாசத்தின் பலனை நீ அனுபவிப்பாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு உன் முகத்தை அப்படியே திருப்பி ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பிங்க.
அவரை பார்க்க ஆரம்பித்தால் அவருடைய ஆசீர்வாதங்கள் உங்க மேல கடந்து வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. தாவீது சொல்றாரு, உங்க முகம் மறைஞ்சதுன்னா நான் குழியில இறங்குற மாதிரி ஆயிடுவேன், என் ஆத்துமா தொய்ந்து போயிடும். அப்ப உங்க ஆத்துமா ரொம்ப துக்கமா இருக்கா? நீங்க குழியில இறங்கி மீண்டும் வர முடியாம ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறீங்களா? அதனுடைய ஒரே ஒரு ரகசியம், நீங்க ஆண்டவரை பார்க்கல, ஆண்டவருக்கு உங்களுக்கு தொடர்பு இல்லை. நீங்க அந்த தொடர்பு வைங்க, உங்களை குழியிலிருந்து தூக்கிடுவாரு, உங்க ஆத்துமாவில பலன் கொடுப்பார். எத்தனை பேருக்கு அது வேணும்னு ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா. ஒரே ரகசியம், அவரை நோக்கி பார்த்தால் போதும். ஹல்லேலூயா. அவர் முகங்கள் பிரகாசம் அடையும், நீ வெட்கப்பட்டே போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் 13வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறைத்திருப்பீர்? எதுவரைக்கும் உங்களுடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உங்க முகத்தை எனக்கு என்ன பண்ணுவீங்க? தாவீது என்ன நினைச்சாரு? இவரா மறைச்சிட்டாரு போல, ஆண்டவர் மறைக்க போறதில்ல. எரேமியால வாசிக்கிறோம், உங்கள் அக்கிரமங்களும் பாவங்களுமே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் என்ன இருக்கலாமா? நிறைய இருக்குது, பிரிவினை உண்டு பண்ணுகிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆண்டவரை நீங்கள் பார்க்கணும் முயற்சி பண்ணி பார்க்க முடியாததனுடைய காரணம், அவரை பார்க்க முடியாததனுடைய காரியம் என்னன்னு சொன்னா, நீங்கள் செய்த பாவங்கள். உங்க பாவங்கள் அவரை பார்க்க முடியாது. சபைக்கு வந்து கூட எல்லாரும் பாடுவாங்க, உங்களால பாட முடியாது. எல்லாரும் ஜெபிப்பாங்க, உங்களால ஜெபிக்க முடியாது. எல்லாரும் ஆராதிப்பாங்க, உங்களால ஆராதிக்க முடியாது. அப்படியே நீங்க கஷ்டப்பட்டு உடம்ப உட்கார வச்சிருப்பீங்க, அப்படியே டைம் ஆகுதான்னு பார்ப்பீங்க, வெளியே போகலாம்னு தோணும். இப்படிப்பட்ட சிம்டம்ஸ் யாருக்கையாவது இருந்துச்சுன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏதோ ஒரு பாவத்தில் நீ கட்டப்பட்டிருக்கிறாய். ஏதோ ஒரு பாவம் ஆண்டவருக்கும் உனக்கும் நடுவுல தடையா இருக்கிறது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தால் ரத்தாம்பரம் போல் சிவப்பா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் சரி, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையுள்ள ரத்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க, என் அக்கிரமத்தை மன்னிங்க, எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. என்னால ஜெபிக்க முடியல, உங்களை பார்க்க முடியல, உங்களை தரிசிக்க முடியல, உங்களோடு பேச முடியல, உங்க வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியல, எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. யாரெல்லாம் உண்மையாய் கேட்கிறீர்களோ, இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவி சுத்தப்படுத்தி உங்களுக்கும் அவருக்கும் இடையில இருக்கிற திரையை விலக்கி இன்னைக்கு ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு காண்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. 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 அவருடைய முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு சந்தோஷம் வந்துவிடும். அவருடைய முகத்தை பார்த்தாலே, மோசே வந்து மலையில் அவரை தரிசிச்சாரு, மலையில் அவருடைய பிரசன்னத்துக்குள்ள உட்கார்ந்து, முகத்தை கூட பார்க்கல, பிரசன்னத்துக்குள்ள உட்கார்ந்து மோசே இறங்கி வந்தாரு பாருங்க, அவருடைய முகத்தை பார்க்க முடியல, அவ்வளவு பிரகாசம். தேவ பிரசன்னுடைய முகத்துல ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவரை நீங்க பார்த்தா உங்க முகத்துல இருக்கிற இருள் வெளியே போக ஆரம்பிச்சிடும், உங்க முகத்துல இருக்கிற கவலை வெளியே போக ஆரம்பிச்சிடும், உங்க முகத்துல இருக்கிற துக்கம் வெளியே போக ஆரம்பிச்சிடும். 1000 பிரச்சனை இருக்கலாம், 1000 போராட்டம் இருக்கலாம், அதற்கு மத்தியில உங்க முகம் பிரகாசிக்க ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலக மனுஷனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? உலக மனுஷன் அவனுக்கு ஒரு பிரச்சனையும் தோல்வியும் வந்துச்சுன்னா முகம் வாடி அப்படியே. ஆனா தேவனுடைய பிள்ளை அப்படி இல்ல, பிரச்சனையும் போராட்டமும் வரும், இவர்கள் அதை தாண்டி சென்று முகம் பிரகாசமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. 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 அது சொல்றாரு, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ள பாய் ஆண்டவரே, உங்களாலே நான் ஒரு மதிலையே தாண்டி ஆண்டவரே. பிரச்சனையா, போராட்டமா, உபத்திரமா, வியாகுலமா, பவுல் சொல்றாரு, இந்த கிறிஸ்துவனுடைய உறவை விட்டு, அவருடைய அன்பை விட்டு, அவருடைய முகத்தை தரிசிக்கிறதை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களையும் ஆண்டவரையும் பிரிக்கிற விஷயம் எது? நீங்க ஜெபத்துக்கு தடையா இருக்கிற விஷயம் எது? வேதத்தை வாசிக்கிறதுக்கு தடையா இருக்கிற விஷயம் எது? அவரை தரிசிக்க முடியாமல், அவரை பார்க்க முடியாமல் இருக்கிற விஷயம் எது? ஆண்டவர் ஒரு தீர்மானம், ஆண்டவரே உமக்கும் எனக்கும் நடுவுல ஏதா இருந்தாலும் சரி ஆண்டவரே, இன்னைக்கு தூக்கி வீசுறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன்னு சொல்லி யார் உண்மையாய் ஒப்பு கொடுக்கிறீர்களோ உங்களுக்காக ஆண்டவர் தம்முடைய வாசலை திறக்க போகிறார். ஹல்லேலூயா.
ஹalleluya. அவர் அற்புதங்களின் தேவன், அவர் அதிசயங்களின் தேவன். சொல்லி சொல்லி போறதுக்கல்ல, அனுபவித்து வாழுவதற்கு தேவன் விரும்புகிறார். ஹalleluya, ஹalleluya. தாவீது சொல்றாரு, முகத்தை மறைக்காதீங்க, நான் உங்க முகத்தை பார்க்கிறேன். ஆனா ஆண்டவரை யாராவது பார்க்க முடியுமா? அவர் பார்க்க முடியுமா? 18வது வசனத்துல என்ன கேக்குறது? உங்க மகிமையை எனக்கு என்ன பண்ணுங்க? ஓகே, 20வது வசனத்துல வாசிங்க. நீ என்னுடைய முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை பார்த்து உயிரோடு இருக்கவே முடியாது. போதும். ஒரு மனுஷனும் என்னை பார்த்து என்ன பண்ண முடியாது. நம்முடைய ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் ஆயிரங்களிலும் 10,000ங்களிலும் சிறந்தவராயிருக்கிறார். சூரியனை யாரால நேர்மையாக பார்க்க முடியுமா? ஏன்? உணர்வதற்கு அன்னையும் கூட இல்லையா? அந்த அளவுக்கு சூரியனுடைய பவர் இருக்குது. அவர் சூரியனை படைச்சவர், அதை விட அதிக பிரகாசம் உள்ளது. நம்ம பாதிகளா இருக்கிறோம், குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறார். பெலிஸ்தியர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? உடன்படிக்கை பெட்டி வந்த உடனே பெலிஸ்தியர்களே யுத்தம் பண்ணுங்க, இந்த பரிசுத்தமான தேவனுக்கு முன்னாடி யார் நிக்க முடியும்? யாரும் நிக்க முடியாது, பஸ்மமாயிருவோம். அவரோட முகத்தை நம்ம பார்க்கவே முடியாது. ஆனால் அவருடைய முகத்தை நமக்கு வெளிப்படுத்தும்படி தெய்வம் மனிதனாய் இந்த பூமியில இயேசு கிறிஸ்து மூலமாய் வெளிப்பட்டார். ஹalleluya. எபிரேயர்கள் நிருபத்துல வாசிக்கிறோம், இவர் இந்த இயேசு அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்தார், அவருடைய மகிமையின் பிரகாசமாய் இருந்தார். அப்படின்னா அவருடைய ஒரிஜினல் மகிமை இருக்கு இல்லையா, அதை ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு இயேசு வந்தார். ஹalleluya. அப்ப இயேசுடைய ரிஃப்ளெக்ஷனே இவ்வளவுனா அந்த தேவனுடைய மகிமை எவ்வளவா இருக்கும். ஹalleluya. அப்போ அவரை யாரும் பார்க்க முடியாது. ஆண்டவர் சொல்றார், பார்த்தா செத்துருவீங்க. அப்ப தாவீது எப்படி பார்த்தாரு? தாவீது எதை தரிசிச்சாரு அப்படின்னா, வாசிக்க வேண்டுமா? 17ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். நான் சும்மா உங்க முகத்தை என்னால் தரிசிக்க முடியாதுப்பா, நான் நீதியில் உங்க முகத்தை நான் தரிசிப்பேன். நீ நீதியின் பாதையில் நடந்தால் இயேசுவை பார்க்க முடியும், தேவனை தரிசிக்க முடியும். எப்படி ஆண்டவர் அவரை பார்க்க முடியும்னு சொல்றாரு? எப்படி பார்க்க முடியும்? வாசிங்க சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 1ஆவது வசனம் 2ஆவது வசனம் வாசிங்க. வானங்கள் அவரோட மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவன் கை செய்யறத வெளிப்படுத்துது, பகலுக்கு பகல் பேசுகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. போதும் நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவனை யாரும் பார்க்க முடியாது, அவரை பார்த்து உயிரோட இருக்க முடியாது. அப்ப தாவீது சொல்றாரு, நான் நீதியின் பாதையில நடந்து உங்களை நான் தரிசிக்கிறேன். எப்படி தரிசிச்சார் அப்படின்னா, நேரடியாய் அவரை பார்க்கல. இந்த உலகத்தில் இருக்கிற சிருஷ்டிகள், இந்த உலகத்தில் இருக்கிற படைப்புகள், இந்த உலகத்தில் இருக்கிற சம்பவங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் மூலமாய் தேவன் வெளிப்படுகிறார். ஹalleluya, ஹalleluya. நல்லா தெரிஞ்சுக்கங்க, உலகத்துல 2 சக்தி இருக்குது, ஒன்னு பிசாசு, ஒன்னு தெய்வம். திருடன் யோவான் 10:10, பிசாசு எதுக்கு வருவான்? திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும் வருவான். ஆண்டவர் சொல்றாரு, நான் எதுக்கு வருவேன்? ஜீவன் உண்டாகிறதுக்கும் பரிபூர்ணம் அடைகிறதுக்கும் நான் வந்தேன். இப்ப பாருங்க, எவ்ரிடே லைஃப்ல நம்ம எப்படி மீட் பண்ண முடியும் பாருங்க. தாவீது சொல்றாரு, நான் நீதியின் பாதையில நடக்கிறேன். நீதியின் பாதையில் நடந்தாலும் வசந்த கூட வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28ஆவது வசனத்தை யாராவது வாசிங்க. நீதியின் பாதையில் என்ன இருக்கமா? ஜீவன் உண்டு. அந்த பாதையில் மரணம் இல்லை. அந்த பாதையில் என்ன இல்லை? மரணம் இல்லை. ஹalleluya. யார் ஜீவன்?
இயேசு சொல்றாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். ஹல்லேலூயா. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்துச்சு. அப்ப பாருங்க, நீதியை யாரெல்லாம் செய்கிறார்களோ அல்லது வேத வசனத்தின்படி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி யாரெல்லாம் நடக்கிறார்களோ அந்த வழியில ஜீவன் இருக்கிறது. ஜீவன் அப்படின்னா என்ன? இயேசு இருக்கிறார். அங்கே நீ தெய்வம் இருக்கிறார். தெய்வத்தை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, நீ நீதியின் பாதையில நடக்கும்போது உனக்கு எதிர்படுகிறவர்கள் இயேசுவை வெளிப்படுத்துவார்கள். நீ சந்திக்கிற சூழ்நிலைகள்ல இயேசு உனக்கு வெளிப்படுவார். ஹல்லேலூயா. நீ நீதி பாதையில, இப்ப சாட்சி கூட கேட்டவங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த பாவத்தை விடு. அந்த பாவத்தை விடுறது நீதியின் பாதையா அநீதியின் பாதையா? அப்ப அந்த நீதியின் பாதையில ஏசப்பா இந்த சிகரெட் என் அநீதியின் பாதையில நடத்திட்டு இருக்குது. அந்த வழியை உங்களை என்னால பார்க்க முடியாது. நான் நீதியின் பாதையில போகணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன். இந்த சிகரெட் எனக்கு வேணாப்பா. அது நீதியின் பாதையில ஒரு ஸ்டெப் எடுத்த உடனே இயேசுவை தரிசித்தார். எப்படி தரிசிச்சாரு? இயேசு உலகத்தில் இருக்கும்போது வியாதிஸ்தர்களை தொட்டால் சுகமானது. ஹல்லேலூயா. அப்போ இவர் நீதியின் பாதையில நடந்த உடனே ஒரு சுகத்தை தன்னுடைய சரீரத்துல இவர் அனுபவித்தார். அது மறைமுகமாய் சொல்லுகிறது, அவர் இயேசுவை தரிசித்தார். ஹல்லேலூயா. அவர் வராம சுகம் வருமா? அவர் வராம விடுதலை வருமா? இப்ப நிஷா ஒரு சாட்சி சொன்னா, நான் நீதியின் பாதையில. நீதியின் பாதை என்ன? மன்னிக்கணும், மறக்கணும், ஒப்புரவாகணும், விட்டு கொடுக்கணும். அதுதான் நீதியின் பாதை. அந்த நீதியின் பாதையில நடந்த உடனே ஆப்போசிட்ல அவளுக்கான வாசல் திறந்துச்சு. வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுறவரும் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்ப நீதியின் பாதையில நடந்த உடனே யாருமே திறக்காத வாசல திறந்த உடனே இயேசுவை அந்த இடத்துல பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தெய்வத்தை நேரடியாக உங்களால பார்க்க முடியாது. ஆனால் உங்களுடைய எவ்ரி டே லைஃப்ல தெய்வத்தை நீங்கள் தரிசிக்க முடியும். எவ்ரி டே லைஃப்ல ஆண்டவர் செய்கிற நன்மைகளை நீங்க பார்க்க முடியும். நீதியின் பாதையில நடந்தா உன் வீட்டுக்குள்ள சமாதானம் வரும். அப்ப தெரியும் உங்களுக்கு, ஓ இயேசு என் வீட்டுக்கு வந்துட்டாரு. நீதியின் பாதையில நடந்தா உங்க பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்ப தெரியும், இயேசு வந்துட்டாரு என் வீட்டுக்கு. நீங்க நீதியின் பாதையில நடந்தா உங்க கணவர்கள் மனம் திரும்புவார்கள். அப்ப தெரியும், ஓ இயேசு என் கூட இருக்கிறார், நான் அவரை பார்க்கிறேன். நீதியின் பாதையில நடந்தா உங்களுக்கு வேலை கிடைக்கும். நீதியின் பாதையில நடந்தா வாசல் திறக்கும். நீதியின் பாதையில் அற்புதம் இருக்கிறது. நீதியின் பாதையில சத்துருக்களும் சமாதானமாவார்கள். நீதியின் பாதைகள் எதிரிக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துவார். நீதியின் பாதையில உனக்கு தகுதி இல்லாத உனக்கு வேலை கிடைக்கும். நீதியின் பாதையில உன் வாழ்க்கையில் உனக்கு சம்பந்தம் இல்லாதது உன்னை தேடி வரும். இப்படி எல்லாம் ஏதாவது உன் வாழ்க்கையில நடந்தால் அந்த மூமெண்ட் தான் ஆண்டவரை நீங்கள் தரிசிக்கிற மூமெண்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப நான் கேட்கிறேன், எத்தனை பேர் இயேசுவை பார்த்திருக்கீங்க? ஹல்லேலூயா. ஆண்டு தினமும் அவரை பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அது பிசாசால கொடுக்க முடியாது. அது பரத்தில் இருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. அதை ஒருவேளை ஒரு மனிதர் கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம். ஒருவேளை ஐசக் பிரதர் கொண்டு எனக்கு கொடுத்துருக்கலாம். அந்த நன்மை வந்த உடனே ஐசக் பிரதர் கொண்டு வந்தாரு. ஆனால் கொடுத்தது பரமபிதாவா இருக்கிறது. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. வேலை கொடுத்தது ஒரு மனுஷனா இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியும், நன்மைகளை பிசாசால் கொடுக்க முடியாது. எனக்கு நன்மை செய்ய முடியும் என்றால் அவர் என்னுடைய தெய்வம். அவரால் மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. ஆண்டு தினமும் அவரை தரிசிக்க முடியும். தாவீது யுத்தம் பண்ண இடத்துலலாம் ஜெயம், போன இடத்துலலாம் சக்சஸ், எல்லா இடத்துலயும் அவரை பார்க்க ஆரம்பித்தார். ஆப்போசிட், நான் நீதியின் பாதையில நடக்கலன்னா போன இடமெல்லாம் பிரச்சனை, போன இடமெல்லாம் சமாதானம் இல்லை. வீட்டுக்குள்ள சண்டை, சோர்வு, இழப்புகள், நஷ்டங்கள், கடன்பாரங்கள், பலவீனங்கள், மன உளைச்சல்கள், இதெல்லாம் நீங்க உங்க வாழ்க்கையில ஃபேஸ் பண்றீங்கன்னா நீங்க இயேசுவை பார்க்கல, இன்னொருத்தனை பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கும் போராட்டத்துக்கும் காரணம் அவன் அல்ல. நீ எந்த பாதையில் போகிறாயோ அதுதான் தீர்மானிக்கிறது.
பிசாசு வந்துட்டான், பிரச்சனை வந்துருச்சு, எங்க வீட்டுக்காரர் சரியில்லை, மனைவி சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, அவங்க யாரும் சரியில்லை, அவங்க எல்லாம் சரிப்படுத்த நம்மளால முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ நீதியின் பாதையில் நடக்கிறதுக்கு ஒரு தீர்மானம் எடு. அந்த பாதையில மரணம் வராது, ஜீவன் மட்டும்தான் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதியின் பாதையில மரணம் இல்லை, நீதியின் பாதையில ஜீவன் உண்டு. ஒருவேளை அந்த ஜீவன் வெளிப்பட ஆரம்பிச்சதுன்னா, இவங்க லாசருடைய கல்லறையில இயேசு வந்தாரு, ஜீவன் வந்துச்சு, மரித்து நாடி கிடக்கிறது. இந்த ஜீவன் வந்த உடனே அது உயிரோட எழுப்பிடுச்சு. ஹல்லேலூயா. நாயினுடைய விதவையுடைய மகன் செத்து போயிட்டான், டெட் பாடி புதைக்கிறதுக்கு கூட்டிட்டு போறாங்க, ஜீவன் ஆப்போசிட்ல வருது. இவர்கள் ஜீவனை மீட் பண்ண உடனே, இயேசுவை தரிசிச்ச உடனே அவர் பாடையை தொட்டாரு, அவன் எழுந்து விட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இதுவரைக்கும் வாழ்க்கையில செத்து கிடக்கிற விஷயங்கள், நஷ்டப்பட்ட விஷயங்கள் மரித்து போச்சு, இந்த நிலைமை மாறாது, இந்த நிலைமையிலிருந்து விடுதலை ஆக முடியாது, என் குடும்பத்தால எழுப்ப முடியாது, இந்த பிரச்சனை மாறாது, என் கணவர் மாற மாட்டாரு, மனைவி மாறாது, என் நிலைமை இதுதான் சொல்லி நீயாகவே ஒரு புல் ஸ்டாப் வச்சிருக்கிறியா மகளே மகனே? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, புல் ஸ்டாப் வைக்கிறதுக்காக உன்னை அழைக்கவில்லை, ஆண்டவர் உன் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்யும்படியாக உன்னை இன்னைக்கு அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்காத, பூர்வமானவைகளை சிந்திக்காத, நான் வந்தால், நான் என்னை தரிசிக்க ஆரம்பித்தால், அந்த ஜீவ பாதையை அடியெடுத்து வைக்க ஆரம்பித்தால், இதோ அந்த இடத்துல வனாந்திரத்துல வழியையும் அவாந்திரங்களிலே நீரூற்றுகளை வரவிட்டு உன்னை போஷிக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்து வாழ்க்கை நீதியின் பாதை இல்ல, அந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கஷ்டம், ஒவ்வொரு நாளும் வேதனை, ஒவ்வொரு நாளும் துன்பம். அவங்க ஜீவனே அவர்களுக்கு கசப்பா இருந்துச்சு. அவர்கள் மோசே ஆண்டவர் அனுப்பினாரு, மோசே என் ஜனங்களை நீ வழிநடத்தி கொண்டு வா. மோசே சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்கிறதுக்கு ஒரு யெகோவான ஒரு தெய்வம் இருக்கிறாரு, அவர் ஆராதிக்கிறதுக்கு நீங்க வாங்க, நம்ம முற்பிதாக்களின் தேவன் அவர்தான். இதை கேட்ட உடனே ஜனங்கள் மோசேக்கு கீழ்ப்படிந்து அந்த ஊரையும் தேசத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த நீதியின் பாதையில் நடக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்க பாருங்க. அந்த ஸ்டெப் எடுக்கும் போது செங்கடல் இரண்டாக பிளந்துருச்சு. ஹல்லேலூயா. நீதியின் பாதையில் நீ நடக்க ஆரம்பித்தால் செங்கடலும் உனக்கு ஆட்டோமேட்டிக் டோராக மாற ஆரம்பித்து விடும். நிறைய நேரத்துல சாவியை போட்டு திறந்து கூட திறக்க மாட்டேங்குது. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, மாலெல்லாம் போனீங்க, சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கிளாஸ் டோர் ஓபன் ஆகுது பாரு, நீ போய் அங்க நிக்கும் போது கதவு திறக்கும். ஆண்டவர் சொல்ற, நீ நீதியின் பாதையில் நடந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக் டோராக ஓபன் ஆக ஆரம்பித்து விடும். விசுவாசிக்கிறீங்க? அவர்கள் நடந்தார்கள், செங்கடலை தாண்டி போனாங்க. நீதியின் பாதையில நடந்ததுனால காலையில தூங்கி எந்திரிச்சு வாசல்ல பார்த்தா தூதர்களுடைய அப்பம் வாசல்ல வந்து விழுந்து கிடக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நீதியின் பாதையில் நடந்தால் நீ பட்டினியா இருக்க மாட்டாய், நீதியின் பாதையில் நடந்தால் நீ வறுமையோடு இருக்க மாட்டாய், நீதியின் பாதையில் நடந்தால் உனக்கு தோல்வி இல்ல, நீதியின் பாதையில் நடந்தால் நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். 40 வருஷம் அவங்க வஸ்திரம் பழசாகல, பாதரட்சை தேயல, தூதர்களுடைய அப்பத்தை சாப்பிட்டார்கள். அற்புதமும் அடையாளமுமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்தது உண்மை என்றால் இவைகளெல்லாம் அவர்களுக்கு திருஷ்டாந்தமாய் உதாரணமாய் சம்பவித்தது. உலகத்தின் முடிவில் இருக்கிற உங்களுக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன எச்சரிப்பு? நீ நீதியின் பாதையில் நடந்தால் உனக்கான சாப்பாடு எல்லாம் நான் கொடுக்கிறேன். நீ நீதியின் பாதையில் நடக்கலன்னா நீ தலைகீழா நின்னாலும் வேதனையும் வருத்தமும் தான் இருக்குமே ஒழிய நீ சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. மோசேயுடைய ஒரு வார்த்தையை கேட்ட உடனே ஜனங்கள் கீழ்ப்பிடிச்சு வந்தாங்க. இந்த உலகத்துல உங்களுக்கு ஒரு ஊழியக்காரர்களை தேவன் ஏற்படுத்துகிறார், லீடர்ஸ் தேவன் ஏற்படுத்துகிறார். எதுக்கு தெரியுமா? அவங்க சொல்றதுக்கு கீழ்ப்படி இருக்காங்க. அவங்க சொல்றது இது செய்யாத, இப்படி போகாத அப்படின்னு சொன்னா அதுல மரணம் இருக்குதுன்னு அர்த்தம். ஆண்டவர் பேசுவார், இல்ல நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, இப்படிதான் போவேன் அப்படின்னா போய்தான் மரணத்தை நீங்க என்ன பண்ணணும்? பார்த்துதான் ஆகணும். கர்த்தர் உன்னோடு பேசுகிறதை விட்டு வழி விலகி போகாத. நீதியின் பாதையில போகும்போது அது கொஞ்சம் இடுக்கமா தான் இருக்கும், அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் உன்னை போஷித்து, நித்தமும் போஷித்து, வறட்சியான காலங்களில உனக்கு போஷித்து உன்னை அற்புதமும் அடையாளமாய் நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார்.
ஆசைப்படுறீங்க நீதியின் பாதையில, அந்த நீதியின் பாதையில நீங்க ஆண்டவரை கேட்கணும். சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி என்ன பண்ணுவேன் உனக்கு காண்பிப்பேன். உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ வந்து கேட்டால் நான் உனக்கு பேசுவேன். நீ என்னுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தால் நான் உனக்கு ஆலோசனை கொடுப்பேன். நிறைய பேருக்கு என்ன பண்றது எங்க போறது எங்க வர்றது எதுவுமே தெரியல. ஏன் தெரியல? நீ ஆண்டவர் பாதத்துக்கு போக மாட்டேங்கிற. மரியாதை தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிஞ்சுட்டா. மாட்டாள் அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு இருந்தா. அநேக காரியத்தை குறித்து நீ கவலைப்பட்டு உன் சரீரம் கெட்டு போகுது, உன் குடும்ப சூழ்நிலை கெட்டு போகுது, உன்னுடைய வாழ்க்கையே வீணா போகுது. ஆனா நீ ஆண்டவர் சொல்றாரு, தேவையானது ஒன்று, தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு ஆண்டவருடைய பாதம். ஹல்லேலூயா. வேதத்தை தர இயேசுவை நீ பார்க்க முடியும். வேதத்தை தர இயேசுவோடு பேசுவார். அவர் உனக்கு ஆலோசனை கொடுப்பார். ஜெபத்தின் மூலமா இயேசுவோடு நீ பேச முடியும். தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து இருக்கும்போது இயேசுவை நீ பார்க்க முடியும். ஒவ்வொரு நாளும் அவரை தரிசிக்க ஆரம்பித்தால் உங்க வாழ்க்கையில ஜீவனும் சமாதானமாய் மாற ஆரம்பித்துவிடும். ஹல்லேலூயா. எனக்கு ஆசை நீதியின் பாதையில் நடக்கிறது. ஒரே வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். ஜெபம் பண்ண போறோம். வாசிங்க. ஏசாயா 64:5 மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களே, கஷ்டப்பட்டு ஆண்டவருடைய வழியில வரவும் இல்லை. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறேன். அவருடைய வழியில், நம்முடைய வழியில் இல்ல. நம்ம வழியில் போயிட்டு ஆண்டவர் நினைச்சா அவர் வரமாட்டாரு. அவருடைய வழியில போகணும். மகிழ்ச்சியாய் நீதி செய்யணும். அப்படி செஞ்சா நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறேன். அவர் யார் சந்திக்கிறாராமா? யார் சந்திக்கிறா? தேவன் உங்களை சந்திப்பார். அல்லது பாஸ்டர் உங்க வீட்டுக்கு வராது இல்லையோ, நீ மகிழ்ச்சியாய் நீதியை செய்ய சர்வவல்லமை உள்ள தேவன் உன்னை சந்திப்பார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை சந்தித்தார், லோத்தை சந்தித்தார், மனோவாவை சந்தித்தார். வேதத்துல நிறைய தேவ மனிதர்களை சந்திச்சிருக்கிறாரு. அவர் சொல்ற, நீ மகிழ்ச்சியாய் நீதியை செய்தால் உன் வழியில, நீ போற வழியில கர்த்தர் உன்னை சந்திப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை சந்திக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அவர் ஏதாவது ஒரு சூழ்நிலை மூலமா சந்திப்பார், ஒரு ஃபேவர் மூலமா சந்திப்பார், ஒரு ஆசீர்வாதத்தின் மூலமா சந்திப்பார், ஒரு விடுதலையின் மூலமாய் சந்திப்பார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 21:3. 21:3. உத்தம ஆசீர்வாதங்களோடு நீ அவருக்கு எதிர்கொண்டு வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. வசனம் என்ன சொல்லுது? தாவீதை பற்றின செய்திதான் போடுது. தாவீது என்ன போடுது? ஆமா தாவீதின் சங்கீதம். இப்ப பாருங்க, தாவீது என்ன பண்றாரு? நான் நீதியின் வழியில நடக்கிறேன், ஆண்டவருக்காக தான் வாழ்வேன் தீர்மானம் பண்ணாரு. இப்ப இவர் நடக்கிறாரு நீதியின் வழியில. நடக்கும் போது ஆப்போசிட்ல ஒருத்தர் வர்றாரு. எதை எடுத்துட்டு வரணுமா? உத்தம ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு வந்து அந்த தாவீது கையில கொடுத்து அவருடைய சிரசுல கிரீடத்தை வைக்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்குது? இந்த உலக வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு எதிர்படுவார். கர்த்தர் உத்தம ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். உங்க சிரசுல கிரீடங்களை தரிப்பிப்பார். உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். நீ ஒரே தீர்மானம் பண்ணணும், நீதி பாதையில நான் நடக்க போறேன். எத்தனை பேர் நடக்க போறீங்க? அப்படியே கண்கள் கூடிய ஆண்டவர் தொப்பு கொடுக்கலாமா? உள்ளத்தின் ஆழத்துல ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே நான் நீதியின் பாதையில நடக்க போறேன்.